வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு செஞ்சியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் செஞ்சி சட்டமன்ற தொகுதி தலைவர் தினகரன் அவர்களுக்கும், மயிலம் சட்டமன்ற தொகுதி தலைவர் கலைச்செல்வன் அவர்களுக்கும், வந்தவாசி சட்டமன்ற தொகுதி தலைவர் சிவராமன் அவர்களுக்கும், மற்றும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும், ஏன்னா ஒரே நேரத்தில் இங்கேயும் நடக்குது, ஆரணியிலும் நடக்குது, இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் பாராளுமன்ற தொகுதி தலைவர் பொன்னையன் அவர்களுக்கும், செஞ்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும், முன்னாள் துணைத் தலைவர் பழனிவேல் அவர்களுக்கும், மற்றும் இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியவர் ஐயா பூபதி அவர்களுக்கும், வட்டார தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும், பாலப்பட்டு சண்முகம் அவர்களுக்கும், புலிப்பட்டு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், சூரியமூர்த்தி அவர்களுக்கும், காளி அவர்களுக்கும், தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும், நகர தலைவர் பாஸ்கர் அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், கோனை ராஜா அவர்களுக்கும், அமல்தாஸ் அவர்களுக்கும், மயிலம் துணைத் தலைவர் கம்மாத்தூர் பாலமுருகன் அவர்களுக்கும், சம்பத் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், வல்லம் இளவழகன் அவர்களுக்கும், சுப்பிரமணிய அவர்களுக்கும், நாராயணசாமி அவர்களுக்கும், அனந்தபுரம் இளைய பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் யாராவது பேர் விட்டிருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க இங்க வந்திருக்கும் அனைத்து இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மூத்த காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது வணக்கம். அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டு அரசு செய்யும் குளறுபடிகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து இன்று இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருக்கு. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல என்ன தமிழ்நாடு அரசு என்ன குளறுபடி செய்யறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 148 ரூபாய் போய் சேர்றது கிடையாது. அந்த 148 ரூபாய் போய் சேர்றது கிடையாது. அதற்கான விளக்கம் இங்க நம்ம முன்னாடி பேசின அண்ணன் தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. இன்னும் 2-3 முக்கியமான குளறுபடிகள் இருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான பேர் பதிவு செய்திருக்காங்க. அந்த பதிவு செய்தவர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம எந்த அளவுக்கு அந்த 148 ரூபாய் போய் அவங்களை சேரணுமோ அந்த அளவுக்கு முக்கியம். பதிவு செஞ்சுட்டு அந்த 148 ரூபாய்க்கு வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு இவங்க சொன்ன மாதிரி 50 ரூபா 60 ரூபா கிடைக்குது. ஆனா பதிவு செஞ்சுட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கியே கொடுக்கவில்லை. காங்கிரஸை எதிர்த்து செய்வது என்று நினைத்துக் கொண்டு அப்பாவி ஏழை ஜனங்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசு. அடுத்த முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற மாநிலங்கள்ல இப்ப நீங்க நாங்க காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்கள்ல எல்லாத்திலையும், அது இல்லாம பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயும் சில மாநிலங்கள்ல விவசாயத்துக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவங்க உபயோகம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதை இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் பண்றது இல்லை. இன்னைக்கு விவசாயம் நொடிஞ்சு போச்சு. விவசாயம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுனாலதான் விவசாயம் பண்ண முடியல, நொடிஞ்சு போச்சு. விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால எல்லாம் விவசாய நிலம் எல்லாம் பிளாட் போட்டுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மாநில அரசு இன்னும் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தவில்லை? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் அந்த வேலை செய்யற இடத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு செய்யற இடத்துல அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அதற்காக தனியா ஒரு தொகையை மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. குடிநீர் வசதி, முதலுதவி வசதி, இந்த மாதிரி வசதிகளுக்காக தனியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும்
நாங்கெல்லாம் ஃபீல்டு விசிட் போறப்போ நாங்க பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வேலை பணியிடத்தில்